பொண்டாட்டி இல்லை, எனக்கு 2வது பொண்டாட்டி, பையன் எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நாங்கள் பையனை இறந்துட்டு உட்காந்துருக்குறோம். நாங்கள் பையனை பார்க்குறது வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோங்களா. இப்போ கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து கரூரில் பிரச்சாரம் பண்ணார். இந்த பிரச்சாரத்தில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. குறிப்பாக ஏமூர் பகுதியில் 5 பேர் இறந்தாங்க. அதில் உங்கள் பேரனும் உயிரிழந்திருக்காரு. இது சம்மந்தமாக பல்வேறு கட்சிகள் ஆறுதல் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் மருமகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு, மனு போட்டிருக்காரு. இது வந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி. அது அவரோட உங்களுக்கு உண்மையிலே அவர் மருமகன் தானா? என்ன நடந்துச்சு? உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு அவர் எப்படி உள்ள வராரு? அவரை நீங்கள் என்னென்ன எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க? இப்போ பொண்ணுக்கு வீட்டுக்கார் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அவர் இருக்காரா? என்ன அந்த பன்னீர்செல்வத்துக்கும் உங்கள் மகளுக்கும் உண்மையாலுமே என்னவா நடந்துச்சு? என் பேர் நாகமணிங்க. என் பிள்ளை பேர் சரிமிளா. அவன் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுதுங்க. விட்டு போட்டு போயிட்டு 10 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. பையன் கையில் 6 மாதம் இருக்கும்போது விட்டு போட்டு போயிட்டாங்க. விட்டு போட்டு போய் இப்போ 8 வருஷம் ஆகுதுங்க. அந்த பையன் 10 வயசு வரைக்கும் நான் தாங்க பார்த்தேன். நானும் என் பிள்ளை என் பையன் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஸ்டேஷனில் கொண்டு போய் வந்து வாழலன்னு போய் கேஸ் கொடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பக்கமாக திசை திருப்பி விட்டு இப்போ இது வந்து 2வது பொண்டாட்டின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அதனால அந்த பையனுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. உங்கள் பேர் என்னம்மா? அவர் என்ன படிக்கிறாரு? திருத்திக்குங்க, 5வது படிக்கிறான். எந்த ஸ்கூலில் படிக்கிறாருமா? இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க. சரிம்மா, இப்போ அவர் உங்கள் பொண்ணுக்கும் அவருக்கும் எப்படி திருமணம் ஏற்பட்டுச்சு? நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. லவ் மேரேஜ் இல்லை. அவர் எந்த ஊருமா? ஆலமரத்துக்கு. அவர் என்னவா இருந்தார்? வேலையில் இருந்தார்? டிரைவராக இருந்தாங்க. மினி பஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது சம்மந்தமாக இடையில பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். எந்த காலகட்டத்தில் பிரச்சனையாச்சு? அவர் எப்போ உங்கள் பொண்ணை விட்டுட்டு போனார்? 6 மாதத்தில் விட்டு போட அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் பஸ்ஸில் அடிபட்டு வந்து இருந்தாங்க. தூக்கிட்டு வந்து நான் தாங்க ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து எல்லாம் பண்ணினேன். டாக்டர் வீட்டுக்கே வர சொல்லி பார்த்தேங்க. அவனுக்கு 2.5 லட்சம் பக்கம் செலவு பண்ணி உடம்பு நல்லா இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வரணும் போனாங்க. அதுக்கு பிற்பாடு திரும்பவே வரலைங்க. திருப்பி ஒரு வாட்டி நான் போய் சொல்லி சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து 2 நாள் தான் இருந்தேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், ராயனூரில் இருக்கிறான்னு. சரின்ட்டு ராயனூரில் கொண்டு போய் குடி வச்சேங்க. எல்லா ஜாமான் வாங்கி போட்டு சரி இருங்கன்னு 2 நாள் தாங்க அங்கே இருந்து இருக்க வச்சேன். எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, எனக்கு டைவர்ஸ் வேணும் உங்கள்கிட்ட, எனக்கு கையெழுத்து போட்டு கொடுன்னு பிள்ளை சித்திராது பண்ணவன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஜாமத்தில் சவுண்டு கேட்குதுன்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் என்னமோ ஏதோ நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு போய் என்னான்னு பார்க்குறப்ப பிள்ளை குரல் மேலே கால் வச்சு மீச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவனை பிடிச்சி சத்தம் போட்டு விட்டு இப்போ நாங்கள் போகாட்டி அவங்க ஓடிட்டாங்க. அவன் இல்லைங்க. அப்போ போனவன் தான் திருப்பி வரவே இல்லை. இப்போ 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் வரலைங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டேஷனில் பஞ்சாயத்து ஆகி ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா? ஆமாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்னென்னு கொடுத்துருக்கீங்க? இது மாதிரி பிள்ளைய சித்திராது பண்ணுறான், பிள்ளை புருஷன் வேணும்னு தான் சொல்லி கொடுத்தா. அவன் டைவர்ஸ் கேட்டுக்கு கொடுத்துருந்தேன். டைவர்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன சொன்னான், இது என் பொண்டாட்டி இல்லை, எனக்கு 2வது பொண்டாட்டின்னு, பையன் எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பையன் தனக்கு பிறக்கலைன்னு சொல்லிட்டான். எனக்கு பையனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காரு. இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும், என் பையன் இறப்புக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு. இதை நீங்கள் அந்த பையனோட அம்மாயா என்ன நினைக்கிறீங்கம்மா? நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் கேஸ் எடுத்துக்கூடாதுங்க. எந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஐயாவங்களும் எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த கேஸை எடுத்துக்கூடாதுங்க. அவன் எந்த கேஸ் கொடுத்தாலும் எடுக்கக்கூடாதுங்க. என்ன காரணத்துக்கு அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? அந்த காரணத்துக்கு என்னன்னா, நாளைக்கு என் பிள்ளை வந்து என்ன பண்ணுவாங்கிறதே எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. நானும் என் பிள்ளை என் பையன்தாங்க. ஆனால் கூலி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு இது. அதனால எங்களுக்கு அவன் சிரமம் நிறையா கொடுத்துருக்குறேன். அதனால அவனால எனக்கு பிரச்சனை வருன்னு தான் நான் வேண்டான்னு ஒதுக்கிறேன். இந்த வழக்குக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை? இல்லைங்க, வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நாங்கள் பையனை இறந்துட்டு உட்காந்துருக்குறோம். நாங்கள் பையனை பார்க்குறது வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோங்களா. ஓகேம்மா, உங்களுக்கு உயிரிழந்தப்போ வந்து பார்த்துட்டு போனார் அவர்? எதுவும் மைதானத்துக்கு வந்தான்னு ஓடி போயிட்டியா, நிற்கவே இல்லை. எங்கேம்மா, எந்த இடத்துலமா? அது இது பாலமரத்து சுடுகாடுக்கு வந்தானுங்க. வந்துட்டு அப்பயே முட்டிட்டு போயிட்டியா, ஓடியே போயிட்டியா. இறுதி சடங்குல எதுவும் செய்யல? நிற்கல, எதுவுமே எந்த சடங்கும் செய்யலைங்க. பையன் மூஞ்ச கூட பார்க்கல. உங்களுக்கு எத்தனை வாரிசுமா? எனக்கு வந்து 5 ஒன்று செத்து போச்சுங்க. ஒரு பையன் இறந்துருச்சு. இப்போ 2 பையன் 2 பொண்ணு. 2 பையன் 2 பொண்ணு. இதுதான் உங்க முத பொண்ணோட? ஆமாங்க, முத பொண்ணோட பையன் பேரன்.